இந்த அனுபவம் நம்மள பல பேருக்கு இருக்கும் இல்லையா? காலைல கண் முழிச்சதும் உடம்ப அசைக்கிறதுக்கு முன்னாடியே முதுகுல ஒரு இறுக்கம், முழங்கால்ல ஒரு வலி, இல்லனா மூட்டெல்லாம் அப்படியே துருப்பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நெறைய பேர் வயசாயிடுச்சு இதெல்லாம் நார்மல் தான் சொல்லி கடந்து போயிடுறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். உண்மையிலே இது வயசானதோட பிரச்சனையா? இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த வலிக்கு காரணம் பெரிய நோயா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இரவு முழுக்க நம்ம உடம்பு ஒரே பொசிஷன்ல அசையாம இருந்ததால வர்ற ஒரு தற்காலிக பிரச்சனை தான் இது. ஆமா, இது ஒரு டெம்பரரி இஷ்யூ தான். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குமா? நிச்சயமா இருக்கு. அதுவும் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு தீர்வு. சரி, அந்த தீர்வுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இது ஏன் நடக்குதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு ஏன் காலையில எவ்ளோ இறுக்கமா ஸ்டிஃபா இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு எளிமையான அறிவியல் இருக்கு. நம்ம உடம்ப ஒரு சூப்பரான மெஷின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு மெஷினை நைட் முழுக்க பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டா என்னாகும்? மறுநாள் காலையில அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட பாகங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகி இயங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? அதே கதை தான் நம்ம உடம்புக்கும் நடக்குது. நாம தூங்கும்போது கிட்டத்தட்ட 6 to 8 மணி நேரம் நம்ம உடம்புல பெரிய அசைவு எதுவும் இருக்காது. அந்த நேரத்துல நம்ம தசைகள்லாம் கொஞ்சம் சுருங்கி டைட் ஆயிடும். நம்ம மூட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற இயற்கையான லுப்ரிகேஷன், அதாவது அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிற திரவம், அதோட புழக்கம் குறைஞ்சிரும். இதனால ஆட்டோமேட்டிக்கா ரத்த ஓட்டமும் ரொம்ப மெதுவாயிடும். இதனால தான் காலையில எழும்பும்போது நம்ம உடம்பு ஒரு வார்ம் அப் ஆகாத ஒரு மாதிரி குளிர்ச்சியான நிலையில இருக்கு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு, அதாவது இதுக்கான தீர்வுக்கு வந்துட்டோம். இதுக்காக நீங்க பெருசா அலட்டிக்கவே வேணாம். ஜிம்முக்கு போக தேவையில்ல. ஏன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட தேவையில்ல. ரொம்ப பாதுகாப்பா வசதியா செய்யக்கூடிய 3 எளிய பயிற்சிகள் தான் இது. நாம செய்ய போற முதல் பயிற்சி நம்ம உடம்போட ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது நம்ம கணுக்கால் மற்றும் பாதத்துல இருந்து. ஏன் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்னு யோசிச்சீங்களா? ஏன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுற முதல் மோட்டர் நம்ம பாதம் தான். அங்கிருந்து தான் சுழற்சி ஆரம்பிக்கணும். இத செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். படுக்கையில நேரா படுத்துக்கிட்டு உங்க பாதங்களை மெதுவா முன்னாடியும் பின்னாடியும் அசைங்க. அப்புறம் கணுக்கால்களை அழகா கிளாக்வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்துங்க. அவ்வளவுதான். ஒரு 20 to 30 செகண்ட் செஞ்சா போதும். இது உங்க கணுக்கால் முட்டைய லூஸ் பண்ணி இரத்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி உடம்போட நரம்புகளுக்கு டே நாம எந்திரிக்க போறோம்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். ரெண்டாவது பயிற்சி உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. குறிப்பா காலையில எழும்போது முதுகு வலியோட அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு வரம்னே சொல்லலாம். அதே போல இடுப்பு பகுதியில ஒருவித இறுக்கம் இருந்தாலும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். படுக்கையில படுத்துக்கிட்டே ஒரு காலை மடக்கி மெதுவா உங்க மார்பு கிட்ட கொண்டு வாங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், மெதுவா செஞ்சா போதும். ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவா காலை நேராக்குங்க. அப்புறம் அடுத்த கால்ல இதே மாதிரி செய்யுங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒரு 5 to 6 முறை செய்யலாம். இதுல ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, பல பேருக்கு வர்ற முதுகு வலிக்கு காரணம் முதுகு தண்டுவடமே கிடையாது, அதை சுத்தி இருக்கிற தசைகள் டைட்டா இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ரெச் அந்த இறுக்கத்தை அழகா ரிலீஸ் பண்ணும். மூணாவதா நாம பார்க்க போற பயிற்சி, இது நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. இது நம்ம உடம்போட மையப்பகுதிய, அதாவது கோரை நாள் முழுக்க ஸ்டேபிளா வச்சுக்க உதவுது. முழங்கால்களை மடக்கின நிலையில படுத்துக்கிட்டு உங்க வயித்த லைட்டா உள்ள இழுத்து உங்க கீழ் முதுக மெத்தையில அழுத்துங்க. உங்க முதுகுக்கும் மெத்தைக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பை க்ளோஸ் பண்றீங்க. அவ்வளவுதான். ஒரு 5 செகண்ட் அப்படியே வச்சிருந்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இத ஒரு 8 to 10 முறை திரும்ப செய்யுங்க. இது நம்ம உடம்போட ஸ்டெபிலிட்டி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி நாள் முழுக்க நமக்கு ஒரு நல்ல பாஸ்டரையும் ஒருவித நம்பிக்கையையும் கொடுக்கும். சரி, இந்த 3 சின்ன சின்ன பயிற்சிகளையும் ஒன்னா சேர்த்து செய்யும்போது நம்ம உடம்புல என்ன ஒரு மேஜிக் நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோட ஒட்டுமொத்த விளைவு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், மொத்தமாவே ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கூட ஆகாது. 3 சிம்பிளான பயிற்சி, அதுவும் படுக்கையிலேயே. இது உங்க காலை பொழுத நிஜமாவே எப்படி மாத்த போகுது? நீங்க இந்த பயிற்சிகளை முடிச்சதும் உங்க உடம்புல ரத்த ஓட்டம் மெதுவா ஸ்டார்ட் ஆகிருக்கும். மூட்டுகள் எல்லாம் லூப்ரிகேட் ஆகி ஸ்மூத்தா இயங்க ரெடி ஆயிடும். தசைகள்ல இருந்த இறுக்கம் போய் நல்ல ரிலாக்ஸா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உங்க கோர் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதோட ரிசல்ட், நீங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கிறப்போ அந்த ஸ்டிஃப்னஸ், அந்த வலி இல்லாம நல்ல பேலன்ஸோட ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்க. இது வெறும் உடம்புக்கு மட்டும் நல்லதில்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் செயின் ரியாக்ஷன் மாதிரி. நீங்க ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்க நாள் முழுக்க டோனை செட் பண்ணும். வலியோட ஒரு எரிச்சலோட ஆரம்பிச்சா நாள் முழுக்க அப்படிதான் போகும். ஆனா உடம்பு நல்லா லேசா வலி இல்லாம ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட ஆரம்பிக்கும் போது உங்க தன்னம்பிக்கையே வேற லெவல்ல இருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க.
அதனால அடுத்த முறை காலையில கண் முழிக்கும் போது உங்ககிட்டயே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நான் இந்த நாளை வலியோட ஆரம்பிக்கணுமா இல்ல ஆற்றலோடையும் புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்கணுமா? அந்த சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த 3 எளிய பயிற்சிகள்ல தான் அதுக்கான பதிலும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வலிங்கிறது வயசோட அடையாளம் இல்ல, அது அசைவு இல்லாததோட விளைவுதான். இந்த சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க, உங்க ஒவ்வொரு நாளும் புதுசா பிறக்கும்.